மனித விடியல் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அரசியல் சார்ந்த பதிவு. நமது திருச்சி மாவட்டத்தின் மாமன்னன், மலைக்கோட்டை மன்னன் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய நபர், சிறந்த அரசியல்வாதி என பலராலும் பலவிதமாக போற்றப்படுகின்ற திருச்சி மாவட்டத்தின் மைந்தன் கே.என். நேரு அவர்கள் திடீரென அமைச்சர், அவருடைய சகோதரர், அவருடைய மகன் மற்றும் நிறுவனங்களில் இடி ரைடு பாய்ந்தது. இதில் 5000 கோடிகளுக்கு மேலாக ஆவணங்கள், ரொக்கப்பணம் என பல வகையாக எடுத்துச் சென்றார்கள் என்ற ஒரு செய்தி பரவலாக சென்று கொண்டிருக்கிறது. இன்று தமிழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கே.என். நேரு அவர்களுடைய அலுவலகங்கள், வீடு, உறவினர்கள் வீடு, சகோதரர்கள், மகன் என்று பரவலாக இடி ரைடு நடப்பதின் மர்மம் என்ன? திடீரென ஏன் இந்த ரைடு? இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோடு அண்டர் கிரவுண்ட் டீலிங். அதாவது அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 என்று வெளியிடும் பொழுது அது ஒவ்வொரு அமைச்சருடைய சொத்து பட்டியலையும் வெளியிட்டார், அவருடைய ஊழல் பட்டியலாக. இதில் மிகவும் போட்டி போட்டுக்கொண்டு வீரவசனம் பேசிக்கொண்டிருந்த அமைச்சர் ஒருவர் நீண்ட காலமாக சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். அதே போன்று ஒவ்வொருக்கும் ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது அவர்களை ரைடு கொள்ளலாம், எப்பொழுது அவர்கள் நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்று மத்திய அரசு எதிர்பார்த்து வருகிறது. இந்த சமயத்தில் திடீரென கே.என். நேரு அவர்களின் ராஜ்ஜியத்தில் உள்ளே புகுந்த இடி பல ஆவணங்களையும் ரொக்கங்களையும் கைப்பற்றியுள்ளது என்ற செய்தி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த செய்தி கேட்கக்கூடிய நமக்கு தான் அதிர்ச்சியை தவிர, இடி ரைடு வருவதை முன்கூட்டியே அமைச்சர் அவர்களுக்கு செய்தியாக ரகசியமாக வந்துவிட்டது என்று, அதுவும் கவர்னர் மாளிகையில் ஒரு முக்கிய பிரமுகர் மூலமாக வருவார்கள் என்ற செய்தி முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள் என்ற இன்னொரு செய்தியும் வருகிறது. இதனால் இந்த இடி ரைடை எதிர்பார்த்து தான் அமைச்சர் காத்திருந்தாரே தவிர அதிர்ச்சி அடையவில்லை என்ற ஒரு செய்தி உள்ளது. திடீரென இடி ரைடு எதற்காக? அண்ணாமலையோடு நெருக்கமான ஒரு உறவை வைத்துக்கொண்டு அவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் கைமாற்றப்பட்டுள்ளது. அவருடைய சகோதரர் மூலியமாகவும் கைமாற்றப்பட்டுள்ளது. இது எல்லாம் அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள்
டெல்லி மேலிடத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் இதில் திருப்தியடையாத மேலிடம் அவருடைய உளவுத்துறையை வைத்து ரிப்போர்ட்டு கேட்கப்பட்டு அந்த ரிப்போர்ட்டும் உண்மை என்பதைப் போலவே இருந்திருக்கிறதாக கூறுகிறார்கள். இதனால் இலங்கை சென்ற பாரத பிரதமர் அவருக்கு செய்தியிட்டு அவர் ராமேஸ்வரம் வரும்பொழுது நிச்சயமாக அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று அனைத்து கட்சிகளும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அண்ணாமலையை இதுவரை மாற்றப்படவில்லை. அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் அவர்களை மோடிஜி அவர்கள் மேடையில் ஏற்றி ஒரு குழு கொடுத்ததை போன்று அவரை மேடைக்கு ஏற்றுள்ளார்கள். ஆனால் உண்மையில் அண்ணாமலை மாற்றப்படுவாரா? 2026 தேர்தல் வரை அண்ணாமலையுடைய ஆவேசமும் அவருடைய பணிகளும் நிச்சயம் பிஜேபியை நிலைநிறுத்த மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பது போன்ற ஒரு பக்கம் நினைத்திருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸின் வழிகாட்டியாக இருக்கின்ற பிஜேபி அதிலே தனி மனித துதிப்பாடுதலை விரும்ப மாட்டார்கள். பிஜேபி என்றால் பிஜேபியில் ஒரு நபர், அவ்வளவுதானே தவிர இவரை வைத்துதான் பிஜேபி என்ற பெயர் நிச்சயமாக வருவதை ஆர்எஸ்எஸ் பிஜேபி விரும்பாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபி என்றால் அண்ணாமலை தான் பிஜேபி, அவரை வைத்து தான் பிஜேபி வளர்கிறது. அவர் இல்லை என்றால் பிஜேபிக்கு இங்கே வேலை இல்லை என்பதை போன்ற ஒரு மாயையை, ஒரு செயலை உருவாக்கிவிட்டார்கள். அதற்காக அவருக்கு துதிப்பாடும் தொண்டர்களை படையும் தனியாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதை விரும்பாத ஆர்எஸ்எஸ் நிச்சயம் அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றுவார் என்ற ஒரு நம்பகத்தன்மையான செய்தி வந்துள்ளது. ஒரு புறம் KN நேருவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங், அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களோடு அண்டர் கிரவுண்ட் நெருக்கம் அதிகமாக உள்ளது என்பதை இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அண்ணாமலை தான் பிஜேபி என்ற ஒரு மாயை உருவாக்குகிறார் என்ற ஒரு பெயரும் உள்ளது. இதை போன்ற ஒரு செயலினால் நிச்சயமாக அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று நாம் மக்கள், அரசியல் தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது நடக்குமா? இல்லை 2026 தேர்தல் முடியும் வரை அண்ணாமலை நீடிப்பாரா? ED ரைட் KN நேருவை ஆரம்பித்து மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொன்றாக ரைடு செல்வார்களா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.